ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கின்றோம். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகையின் காலம், ஆண்டவருடைய திருவருகை சமீபமாக இருக்கிறது. இந்த திருவருகை காலத்திற்காக நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவருடைய வருகை, அவருடைய இயேசு பிறப்பார் என்ற வருகை, இயேசு பிறப்பார் என்ற வருகை, அந்த வருகை குறித்து தான் இந்த திருவருகை காலம் என்று 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 24ஆம் தேதி வரை அந்த 25 நாட்கள், அந்த 25 நாட்கள் நாம் தொடர்ந்து ஒரு தயாரிப்பு, ஆண்டவரை நாம் வரவேற்க, அவருடைய பரிசுத்தமான அந்த வரவேற்பு. இந்த நாட்களிலே சற்று சிந்தித்து பாருங்கள். அன்னை மரியாள் நிறை கர்ப்பிணியாக இருந்திருப்பாள். அவருடைய கணவர் சூசேப்பர் அவரோடு இருக்கிறார். அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை, தங்குவதற்கு இடமில்லை. நிலையாமை, நிலையற்ற மனிதர்களாக இருக்கிறார். ஒரு நிலையான வீடு இல்லை அவர்களுக்கு. ஆமென். ஒரு நிலையற்ற, ஒரு நிலையான ஒரு வீடு அவர்களுக்கு இல்லை. சொந்தமா சொல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு அங்கே யாரும் அனுசரிக்கிறவங்க இல்லை. ஏன்? ஒரு கன்னி கருவுற்று மகனை பெறுவாள் என்று அவர் கருவுற்று வயிற்றில் பிள்ளையோடு சுமந்து கொண்டிருக்கிறார். பார்க்கிறவர்களெல்லாம் அவளை ஏளனம் செய்திருப்பார்கள். ஐயோ 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 என்று சொல்லி அன்னை மரியாளை ஏளனம் செய்திருப்பார்கள். ஒரு கூட்டம் அசிங்கப்படுத்தி இருப்பார்கள். அந்த நிறை கர்ப்பிணி அந்த நாட்களிலே தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக, ஒரு நிலையான ஒரு இடம் கிடைக்காதா, இந்த குழந்தையை பெறுவதற்கு ஒரு நிலையான இடம் கிடைக்குமா என்று சொல்லி தாய் மரியாள் அலைந்திருப்பார். சூசைப்பரும் அவரோடு சேர்ந்து அங்கும் இங்கும் அலைந்திருப்பார். தங்குவதற்கு ஒரு இடமில்லை. சிட்டுக்குருவிகளுக்கு வீடு உண்டு, சிட்டுக்குருவிகளுக்கு கூடு உண்டு. மானிட மகனுக்கோ தங்குவதற்கு ஒரு நிலையான இடமில்லை. இயேசு பிறப்பதற்கு முன், இயேசுடைய வயிற்றில் வளரும் போதே அவருக்கு எவ்வளவு தொந்தரவு பாருங்க. கருவறையில் இருந்தே இயேசுவுக்கு வேதனை தான். அன்னை மரியாளுக்கும் கருவறையிலிருந்து, கர்ப்பமான நாளிலிருந்து இயேசு உயிர் தெழுவதற்கு முன்பாக கல்லறையில் அடக்கம் பண்ற வரைக்கும் வேதனை தான். இது யாருக்குமே புரியாது. கிறிஸ்துமஸ் 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 தயாரிப்பு இப்பத்திலிருந்தே எல்லாம் ரெடி ஆகும். ஆனால்
அந்த கஷ்டப்பட்டதை 20 நாள் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆவியானவர் இதைத்தான் உணர்த்துகிறார். இந்த திருவருகை காலம் தொடங்கும் பொழுது அவர்களுடைய பயணம் ஆரம்பித்து விட்டது. நிறை கர்ப்பிணி குழந்தை பெறுவதற்கு ஒரு சரியான இடம் இல்லை. எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, 4 வருஷம் 5 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஒரு நிலையான வீடை கொடுத்துருக்காரு, நிலையான இடத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த நிலையற்ற மனிதர்கள் ஆண்டவர் சமத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இல்லை. குழந்தை பாக்கியத்துக்காக 4 வருஷமாக ஜெபித்த ஒரு கூட்டம். 4 வருஷமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை வளர்க்குறாங்க. ஆண்டவர் சமத்தில் வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என் குழந்தைய பார்க்கணும், அவ்வளோதான். குழந்தைய பார்க்கணும், எனக்கு நேரம் இல்லை. நிலையற்ற மனிதர்கள், நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர். ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிக்க மனமில்லாமல், அவரை ஆராதிக்க மனமில்லாமல், வாய்களை திறந்து துதிக்க மனமில்லாமல், அப்படியே சவக்குழியில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம் நிலையற்ற மனிதர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு வாய்ப்புள்ள பொழுது அவரை துதிக்காமல் அவருக்கு அந்த நம்பிக்கை துரோகம் பண்றவங்க தான் அந்த நிலையற்ற மனிதர்கள். அல்லேலூயா. அந்த நிலையற்ற மனிதர்களை குறித்து தான் நேற்று ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர், அவர்களின் உயிர் நிலையற்றது. உயிர் நிலையற்றது. ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களுடைய தகுதி என்ன? நம்முடைய தகுதி என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற தகுதி ஆண்டவரை ஸ்துதிக்க, ஆராதிக்க, நன்றி சொல்ல. சற்று சிந்தித்து பாருங்கள். அன்னை மரியாளுடைய வேதனை, நிறை கர்ப்பிணி, காலங்கள் சொல்லுவதை போல, கேலண்டர் சொல்றது போல 24ஆம் தேதி நைட்டு இயேசு பிறக்கணும். அப்போ 24 நாள் நிறை கர்ப்பிணி. சற்று சிந்தித்து பாருங்களேன். இன்னைக்கெல்லாம் குழந்தை பெற்றவங்க தான் இருக்கிறீங்க, யாரும் குழந்தை பெறாதவங்க யாரும் இல்லை. நிறை கர்ப்பிணி 20 நாள் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு புறம் வேதனை, ஒரு புறம் சுமை, ஒரு புறம் கஷ்டம். என்ன சாப்பிட்டாங்க, என்ன செய்கிறாங்க? தச்சு தொழில் செய்கிறவர் தான் சூசேப்பர். சாதாரண ஒரு ஏழை, நிலையான வீடு இல்லை, நிலையற்ற மனிதனாக தன்னுடைய ஊழியத்தில் அவர் வேலை செய்து அன்னை மரியாதை காப்பாற்ற வேண்டும். அந்த வயிற்றில் உள்ள குழந்தை காப்பாற்ற வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள கணவன்! கூடவே போறாரு. ஆவியானவர் அவருக்கு எல்லாம் கனவுல தான் உணர்த்துறார். கனவுல உணர்த்துறாரு, கூடவே போறார். எங்கே போன்னு சொன்னால் அங்கே போறார், இங்கே வான்னு சொன்னால் அங்கே வர்றார். எல்லாத்துக்கும் அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள தயங்காதே. தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டவள் ஒரு மகளை பெறுவாள் என்று, மகனை பெறுவாள் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் புனித சூசேப்பர். அப்படிப்பட்ட சூசேப்பர் இப்படி நாம் விழா எடுக்கிறோம், கொண்டாடுறோம். சூசேப்பர் எப்படிப்பட்ட ஒரு கணவராக இருந்தார்? கீழ்ப்படிதல் உள்ள கணவராக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கணவர், தன் கடமைகளை செய்கின்ற கணவராக இருந்தார். ஆமென். அந்த ஆமீன் வர மாட்டேங்குது. அப்போ அந்த நிறை கர்ப்பிணிக்கு தங்குவதற்கு இடமில்லை. சத்திரத்தில் போய் கேட்குறாங்க. சத்திரம் என்று சொன்னால் வழிபோக்கர்கள் தங்குவதற்கான இடம். வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் போகிறாங்க. அங்கேயும் இடமில்லை. போ போ போ, வீடுகளில் யாரும் இடம் கொடுக்கல. நீயா? ஐயோ, போயிடு. யாருமே இடம் கொடுக்கல. அப்படிப்பட்ட பிரசவ வேதனை தாய் மரியாளுக்கு இருந்தது. 20 நாளா அந்த அம்மா, நம்முடைய கால கணிப்புப்படி 21 நாள்.
22 நாள், 23 நாள், 24 நாள். அந்த நாள் முழுவதும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறை கர்ப்பிணி. சற்று சிந்தித்து பாருங்கள். அதனால தான் இங்கே சங்கீதம் 90 மோயிசன் உடைய மன்றாட்டு, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாக இருக்கிறேன். மலைகள் தோன்றும் முன்னே நிலத்தையும் உலகையும் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலம் உள்ள இறைவன் நீரே என்று சுதிக்கிறார். நீரே என் கடவுள், நீரே என் கடவுள், நீரே என் இறைவன் என்று சுதிக்கிறார். அவருடைய சுதி பாருங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் இருக்கிறேன். நிலையான மனிதன், நிலையற்ற மனிதன். அதுதான் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம் 4ஆம் வசனத்தை. ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆமென். ஏனெனில் 1000 ஆண்டுகள் அவருடைய பார்வையில் கடந்து போன நேற்றைய ஒரு நாள். ஒரு நாள் அவருடைய பார்வையில் அது 1000 ஆண்டுகள். ஒரு நாள். அப்போ ஒரு நொடி பொழுதே நான் உன்னை கை நெகிழ்ந்தேன் என்று சொல்லும் பொழுது பாருங்க அது எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். அந்த புல் எப்படி காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். ஆனா ஆண்டவர் பாருங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துறார். 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் வேகமாய். உமது சினத்தால், ஆமென், உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம், உமது சீற்றத்தால் நாங்கள் திகைக்கப்படுகின்றோம். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர், மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாட்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன, எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விட்டன. ஆமென். எங்கள் அனைத்து வாழ்நாள் அவருடைய சினத்தினால் முடிவு. இன்னைக்கு இத்தனை நாள் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்துவிட்டன. இன்னைக்கு சில பிள்ளைங்க இப்போதான் வளர்றாங்க, அவங்க வாழ்க்கை அப்படியே போகுது. இன்னைக்கு எல்லாம் 30, 40, 50, 60, 70, 80, 82 இந்த வயசுக்கு வந்துட்டோம். அப்போ எங்களுடைய அனைத்து வாழ்நாட்களும் எப்படி இருந்தது? எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சா அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் ஐயோ அப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பெருமூச்சிலேயே முடிஞ்சிருச்சு. அதான் சொல்றாரு 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80, அவற்றில் பெருமைக்குரியன துன்பமும் துயரமும். அவற்றிற்கு பெருமைக்குரியன துன்பமும் துயரமுமே, அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளவு வருஷம்? எத்தனை வருஷம் நீ ஆள போற? எத்தனை வருஷம் நீ வாழ போற? பணம், பதவி, பட்டம், நகை, உடுப்பு எல்லாம் எவ்வளவு நாளைக்கு? நமக்குள்ள ஏன் அந்த பெருமை பாராட்டுதல்? எத்தனை நாள் உயிரோடு வாழ்ந்துட போறோம்? கொரோனா தான் ஞாபகம் வருகிறது. கொரோனா காலத்தில் நடந்தது என்ன? சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? ஆண்டவர் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். இந்த கொரோனா வந்த பிற்பாடு மக்கள் திருந்துவார்கள் என்று. கொரோனா வந்த பிற்பாடு அப்படியே ஆராதனை ஸ்துதி, எல்லா மதத்தினரும் கோயிலில் ஒரு பக்கம் ஆராதனை, முஸ்லீம் ஒரு பக்கத்தில் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க, கிறிஸ்டியன் மக்கள் கிறிஸ்தவர்கள் அங்கங்கே வீடுகளிலே ஜப கூட்டங்கள், வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா கூட்டம், ஜப கூட்டம், ஜபிக்க ஆரம்பித்தார்கள், சுதிக்க ஆரம்பித்தார். ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்னு சொன்னால் ஒரு வீட்டு பக்கம் இப்படி கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு வீட்டில் வந்து இந்த வீட்டில் கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க,
அந்த மருந்தை சுற்றிலும் தடவிட்டு அங்கே ஒரு பெரிய போர்டு வச்சுருவாங்க, இங்கே கொரோனா இந்த வீட்டில் இருக்குது, அந்த பக்கம் போயிடாது. அந்த பக்கம் போனோமா, அந்த தெருப்பக்கம் போனோமா, ஐயோ அந்த வீட்டில் கொரோனா வந்துருச்சு, இந்த வீட்டில் கொரோனா வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம், அது சைனாவில் தானே, அமெரிக்காவில் தானே, அங்கே தானே, இங்கே தானே, வெளிநாட்டில் தானே, அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு பயந்துட்டு கவலையே இல்லாமல் இருந்தோம். ஆனால் என் வீட்டு பக்கத்தில் வரும்போது அந்த மரண பயம் வந்துச்சா? அந்த மரண பயத்தை கொடுத்தாரா? இன்னைக்கு அந்த மரண பயம் நமக்கு இருக்கணும். அதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் இந்த கேடு வரும் நாளில் தம் கூடாரத்தில் அவர் நம்மை ஒளித்து வைப்பார், மறைத்து வைப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 27:5 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 27:5. ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். ஆமென். கேடு வரும் நாளில், அப்படிப்பட்ட ஒரு கொரோனா காலத்தில் உன்னையும் என்னையும் அவர் மறைத்து வைக்கவில்லையா? அவர் ஒளித்து வைக்கவில்லையா? நம்மை பாதுகாப்பாய் வைக்கவில்லையா? மறந்து போனாயோ? எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். முறையிடுறார் ஆண்டவர். கேடு வரும் நாளில் உன்னையும் என்னையும் தப்புவித்த தேவன். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை இந்த சந்திப்பு கூடாரம் கூகுள் மீட்டில் இடைவிடா சகாய மாதா ஜெபக்குழு ஜோதிபுரம் இருந்தாலும் அநேக மக்கள் ஒவ்வொரு ஊர்லேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஊரில் இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? திருப்பாடல் 27:6 சொல்லுது பாருங்க. அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் ஆமென் தலை நிமிர செய்கிறார். இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம தலை நிமிர்ந்து நம்மை கூடாரத்தில், அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து அந்த கொரோனா காலத்தில் தப்பி வைத்து நமக்கு இன்னைக்கு ஆகும். கொரோனா காலத்தில் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சிலிண்டர் இல்லை, மூச்சு இல்லை, ஆனால் எனக்கு மூச்சையும் கொடுத்து ஹார்ட்டு கொரோனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை ரெடி பண்ணி கொண்டு வந்து படுக்க வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நானே பெரிய சாட்சி. கொரோனா டிக்ளேர் ஆகுது ஜனவரி மாதம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எல்லா காரியம் முடிச்சு ரெடி பண்ணிட்டு என்னை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. ஒருவேளை கொரோனா ஸ்டார்ட் ஆகி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா என்னை ஆஸ்பத்திரி கூட கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை, இது இந்த கழுதை எனக்கு வேணும். கட்டப்பட்ட கழுதை எனக்கு வேணும்னு சொல்லி முதல்லையே எல்லாம் ஏற்பாடு பண்ணி தன் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைத்தார், என் இல்லத்திலே. அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய ஹார்ட் அட்டாக் வரும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் செய்த விண்ணப்பம், அதிகாலை நான் வியாழக்கிழமை ஆராதனை நடத்த வேண்டிய நாள், என்னுடைய விண்ணப்பம் இப்படி ஆகிறது. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னீரே. நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் தேடுவேன். ஆண்டவர் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும், அவர் அழகை நான் காண வேண்டும், அவரது கோரி அவர் திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி அந்த வியாழக்கிழமை ஆராதனை செய்கிற அந்த நாளில் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இந்த ஜெபத்தை தான் ஏறெடுத்தேன்.
இந்த ஜெபத்தை அதிகாலை நான் சப்தமாக சொல்லி அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் மக்களுக்கு குரூப்பில் போட்டேன். அதனால தான் திருப்பாடல் 27:7 சொல்லுது, ஆண்டவரே நான் மன்றாடுவது என் குரலை கேட்டலும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தரலும் என்று ஜெபித்த பொழுது அவர் எனக்கு பதிலளித்தார். என்னை பத்திரமாய் காரியங்கள் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து என்னை ரூமில் சேர்த்துட்டார். ஆமீன், ஆமீன், ஆமீன். அதுதாங்க அவருடைய அற்புதம். அதை நம்ம நினைச்சே பார்க்கறது இல்லைங்க. நினைச்சு பார்க்குறோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள். அதான் போய்சன் பாடுறார். சங்கீதம் 90:11 வாசிக்க கேட்போம் வேகமாய். உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர், உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் எவர். அவருடைய சினத்தின் வலிமை உணர்றமா? உணரலையே. அவருடைய கடும் சீற்றத்துக்கு பயப்படுறவங்க யாரு? கடும் சீற்றம் என்றால் என்ன? சுனாமி வந்தது மறந்துட்டோமே. அள்ளிட்டு போச்சே, ட்ரக்கா மக்களை அள்ளி கொண்டு போய் கொட்டுனாங்க. அதான் சீற்றம், அவருடைய சீற்றம். அதான் அந்த கடல் சீற்றம், சுனாமி. சினத்தின் வலிமை கொரோனா, கொள்ளை நோய் கொரோனா, இதெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் நம்மளை தப்புவித்த தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு அதான் சங்கீதம் 90:12 சொல்லுறது, எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியம். ஆண்டவரே, நாங்கள் நிலையற்றவர்கள். அப்படியே காலையில் புல்லு முளைத்தலும் புல்லு கொப்பானவர்கள். காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். அப்படிப்பட்ட நிலைமை, அந்த நிலையற்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாழ்நாட்டிலே கணிக்க எங்களுக்கு கற்பியும் ஆண்டவரே. அப்போது ஞானமிகுது உள்ளத்தை நாம் பெற்றுவிடுவோம் என்று ஜெபிக்கிறார் மோயிசன். அல்லேலூயா. அப்ப மோயிசனுடைய ஜெபம் இது. திருப்பாடல் என்று நாம் அப்படியே சாதாரணமாக வாசிச்சுட்டு போயிடுறோம். மோயிசனுடைய ஜெபம், எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அப்படியா இருக்கணும், எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். எத்தனை காலம் இந்த நிலைமை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டப்பா. நம்ம எல்லாருமே அவருடைய ஊழியர்கள் தான், அவருக்காக தொண்டு செய்கிறவர்கள், அவருடைய பணியாளர்கள். அதனாலதான் 14 வசனம் சொல்லுது, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவு. வேற ஒன்றும் இல்லை, அவருடைய பேரன்பினால் நமக்கு நிறைவு. அப்பொழுது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் என்னவா இருக்கோம்? களி கூர்ந்து சந்தோஷமாய் களி கூர்ந்து மகிழ்வோம். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்யும்.
மோசனுடைய ஜெபம் பார்த்தீங்களா? ஆமென். மோசனுடைய ஜெபம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? எங்கள் வாழ்நாட்டிலே கணிக்க எங்களுக்கு கற்பியும் ஆண்டவரே, அப்பொழுது ஞானமிக உள்ளத்தை நாங்கள் பெற்றுவிடும். நாங்கள் நிலையற்ற மனிதர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, நிலையற்ற மனிதர்களாக இருக்கிறோம். எத்தனை காலம் இந்த நிலை? ஊழியனுக்கு இரக்கம் காட்டு ஆண்டவரே என்று சொல்லி மோசன் ஜெபிக்கிறார். பதினாறாம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. வாசிக்க கேட்போமா? 16ஆம் வசனம். உம் அடியாருக்கு உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். ஆமென். உம் அடியார் மீது உம் செயலும். உம்முடைய ஊழியன் அடியார், அடிமை. மாதா சொல்றாங்க, இதோ உம் அடிமை. உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாற்றி விளங்க செய்யும். உம் அடியாராகிய எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும். மைந்தர் மீதும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் மீது அவருடைய மாட்சியை விளங்க செய்யும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்க பெற்றோர்களாக நீங்கள் அந்த இடத்துல ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ளவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் 17ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. என் கடவுளாம் தலைவரின் இன்னருள், அவருடைய இன்னருள், உள்ளத்தில் இருக்க அவருடைய உண்மையானது இன்னர் அருள், இன்னருள், தகுதியில்லாத தானம் என் மீது தங்கணும். அல்லேலூயா. அந்த இன்னருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலை, படிப்பாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், உலக காரியங்கள் எந்தவா இருந்தாலும் சரி, அவருடைய அருள் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய இன்னருள் நமக்கு வரணும், தங்கணும். அப்பதான் நம்ம செய்வதில் அனைத்திலும் நமக்கு வெற்றி. அப்ப அவருடைய இன்னருள் வேண்டும் என்று சொன்னால் அந்த இன்னருளை, அவருடைய தயவை பெறுவதற்கு அதிகாலையில் அவருடைய திருமுகம் தேடி, காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் ஆண்டவரே. காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் விடாம எங்களை மகிழ செய்யுங்கப்பா. உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது மாட்சியை விளங்க செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் திரும்பி வாரும் எத்தனை காலம் என உமது ஊழியருக்கு இரக்கம் காட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பையும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை நாங்கள் பெற்றிடுவோம் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பையும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் என்ற அறிவுரைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் ஒருக்கிய நாட்களுக்கும் நாங்கள் நீங்குற்ற ஆண்டுகளுக்கு வீடாக எங்களை மகிழ செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. என் கடவுளாம் தலைவருடைய இன்னருள் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தங்குவதாக. அல்லேலூயா. நாங்கள் செய்பவற்றை எங்களுக்கு வெற்றி தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆம், நாங்கள் செய்வதற்றில் வெற்றியை தரப்போவதற்காய் நன்றி. இந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.
அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதிலே சங்கீதம் 90 வழியாக இதோ நாங்கள் நிலையற்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். நிலையற்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். அவர்களின் உயிர் நிலையற்றது, ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களின் தகுதி என்ன என்று எங்களுக்கு உணர்த்தின தேவன். நீதிமொழிகள் 15:13 சொன்னார், வார்த்தை தேக அகமகிழ்ச்சியாய் முகமலரும் மனத்துயரால் உள்ளம் உடையும் என்ற வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 14:30 சொல்வதை போல மன அமைதி உடல் நலம் தரும், சினவெறியோ எலும்புருக்கி ஆக்கும் என்ற எச்சரிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நீதிமொழிகள் 15:23 எங்களுக்கு கற்பித்ததை போல தக்க மறுமொழி அளிப்பவன் மிக்க மகிழ்ச்சி அடைவான். காலமும் வேலையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது என்ற வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இந்த புதிய நாளை தந்தீரே உமக்கு நன்றி. புது பலன் தந்தீரே உமக்கு நன்றி. புதிய பாடல்களை பாட வைத்தீரே உமக்கு நன்றி. புதிய புதிய ஸ்தோத்திர பலிகளை எடுக்க வைத்தீரே உமக்கு நன்றி. சங்கீதம் 90 வழியாக எங்களை அறிவுறுத்தினீரே உமக்கு நன்றி. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும், இதோ வந்திருக்கின்ற குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீடிய ஆயுளையும் நிறைவான மகிழ்ச்சியும் தந்து நீடூடி வாழ்க வாழ்க என அவர்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீடிய ஆயுளை தாங்கப்பா, நோய் நொடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள், அனைத்து உலகிலும் எங்கெல்லாம் இந்த திருவிழா நாட்களை, திருமண நாட்களை, பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இன்னும் உடைய மகிமையை காண செய்யுங்க. இதோ கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வந்திருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜப குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகாலையில் போய் தேடி ஸ்தோத்திர பலி எடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை உச்ச தலைமுதல் உள்ளங்கால் வரை நீ உம்முடைய இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் இந்த காலை பொழுதிலே நீ நிரப்பியதற்காய் நன்றி ஆண்டவரே. நீ நிரப்பியதற்காய் நன்றி, ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடு ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. Have a nice day. God bless you.